ஏன்னே தெரியல இந்த கடையில் வாங்குற பாஸ்தா விட இந்த வீட்டில் செய்கிற பாஸ்தா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவே ஃபேவரட் ஆகிடுச்சு. எனக்கு திடீர்னு என்னவோ தெரியல, இந்த பாஸ்தா சாப்பிட்டே ஆகணுன்ற ஒத்த காலில் நின்று இந்த கோதுமை மாவை வச்சு நார்மலாக சப்பாத்தி மாவு பேசுவோம்ல, அதுமாரி பேசிட்டேன். இதை உருட்டும் போது தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன் பாருன்ட்டு இந்த பவு ஷேப்லாம் செஞ்சேன்னா, அது பவு மாரி இல்லை, விரிச்சு வச்ச பாய் மாரியே இருந்து. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம், வாயில் மென்று தானே தின்ன போகிறோன்ட்டு அது ஒரு ஓரசமாக இருக்கட்டும்னு வச்சுட்டு, இன்றைக்கி நான் வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது சிம்பிளாச்சே, 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பட்டரோ இல்லை எண்ணெயோ ஏதோ இருக்கா அதை ஊற்றிட்டு, இதை ஒரு 4, 5 பூண்டை கட் பண்ணி போட்டோமா, அதில் வந்து நம்ம உருட்டி வச்சுட்டோமல்ல அந்த மாவு, கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா, அதை அதில் போட்டோமா, ஒரு 4 வறுன்னு வறுத்தோமா, எக்ஸ்ட்ரா வந்து 1 டம்ளர் பாலை தூக்கின்னு வந்தால் அது 1/4 டம்ளரை ஊற்றிட்டு மீதியை எடுத்து டீ போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டோமா, அந்த பால் வேறு எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால பக்கத்தில் இருந்த தண்ணி ஒரு 4 லிட்டர் தூக்கி ஊற்றணுமா, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இந்த சில்லி ஃப்ளேக்ஸுனா சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் ஆரிகேனோ, உப்பு, இதெல்லாம் போட்டு ஒரு 4 கலக்கணுமா, இருந்தால் இதெல்லாம் போட வேண்டியது, இல்லைனா மிளகுத்தூள் உப்பு மட்டும் போட்டு கலக்கி விட்டுட வேண்டியது. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து திக்காக வந்த உடனே நம்ம வேக வச்சுருந்தோம்ல பாஸ்தா, அதை போட்டு ஒரு கிண்டி கிண்டி இறக்கி தட்டில் போட்டு சர்வ் பண்ணோம்னா அவ்வளோதான், நம்ம சூப்பரான பாஸ்தா வீட்டிலே ரெடி. இதே ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இந்த பாக்கெட் பாஸ்தாவில் இந்த மைதாலாம் செய்வாங்களே, ரொம்ப ஆரோக்கியமாக கோதுமையிலே செஞ்சு வீட்டிலேயே சாப்பிட்ற மட்டும் இல்லாமல் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணுன்ற போதெல்லாம் எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்ற வேண்டியது.